வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். மார்கழி திங்கள் 9ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 9வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். பாசுரத்துக்கு செல்லுவோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உள் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தளோ ஏம பெரும் துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் நவின்றேலோரெம்பாவாய். அழகான அற்புதமான 9வது பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியாருக்கு நமக்கு தந்திருக்கின்றார். தினைக்கும் ஒருவரை அழைக்கும் போது ஒரு வீட்டுக்கு போயிருக்கார். அந்த வீடு அழகிய வீடு, அதாவது தூமணி மாடம். மாடம் என்று சொன்னால் வீடு, மாட மாளிகைன்னு சொல்கிறோமே, அப்போ வீடு. அங்கே சுற்றும் விளக்கெரிய அருமையான விளக்குகளை எல்லாமே அங்கே இந்த மார்கழி மாதத்தில் ஜெகஜோதியாக அங்கே விளக்கெரிஞ்சிட்டு இருக்குது. பார்த்தா அழகாகவே இருக்குது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும். அந்த பஞ்சு மெத்தையில், வயலட் மெத்தையில் அவ தூபம் கமழும் அளவுக்கு அங்கே அந்த பெண்ணாகப்பட்டவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வீடு மாமனுடைய முறை, மாமன் முறை பொண்ணு. அதுக்காக தான் தன்னுடைய முறையை வச்சு சொல்லுது. மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், உன்னுடைய மணிக்கதவென்ற அழகிய கதவை நீ திறந்து வெளியே வா. உடனே மாமியை கூப்பிட்றான். மாமியே அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ. என்ன ஊமை மாதிரி பேசவும் மாட்டான், கூப்பிட நாங்கள் எல்லாமே கூப்பிட்றோம், பேச மாட்டான். அல்லது செவிடு மாதிரியே இருக்கிறாளே. அனந்தலோ என்றால் சோம்பலாகவே இருக்கிறாள். ஏம பெரும் துயில் மந்திரப்பட்டாளோன்னார். அதிகமாக தூங்கிக்கிட்டு இருக்கிறா, என்னதான் மந்திரம் போட்ட மாதிரி தூங்குறாளே அப்படின்ற ஒரு ஓமையை சொல்கிறார். இதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அவனுடைய நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவா என்றார். மாமாயனுடைய பாசுரங்களை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். இவளும் பாட வேண்டும். இந்த மார்கழி நோன்பில் நீராடி அவனுடைய பாடலை பாடி நாம் பரவசமடைய வேண்டுமல்லவா, அவருடைய அருளை முழுமையாக பெற வேண்டுமல்லவா. அதனால் மாமி அவளை எழுப்பி அனுப்பு என்று அருமையான அற்புதமான இந்த 9வது பாசுரத்திலே நமக்கு தந்திரளிக்கிறார். நாளைய தினம் 10வது பாசுரத்தை நாம் பார்க்கலாம். வணக்கம்.